அதிமுகவில் இருந்து தினகரனை விலக்கி வைத்த முடிவில் உறுதியாக உள்ளதாக நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள அமைச்சர் ஜெயக்குமார் அறையில் நேற்று பிற்பகல் அமைச்சர்களின் திடீர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் 27 அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். சுமார் 2 மணி நேரம் ஆலோசனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அவரது அறையில் சில அமைச்சர்கள் மட்டும் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் ஜெயக்குமார், தினகரனின் தலையீடு இல்லாமல் அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசின் பின்னணியில் தினகரன் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தினகரன் தொடர்பான தங்கள் முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினர் எந்த நிலையிலும் தினகரனை சந்திக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று என்ன முடிவு எடுத்தோமோ அதிலே ஆணித்தரமாக உறுதியாக தெளிவாக இருக்கின்றோம். எந்த தொடர்பும் அவர்களிடத்திலே எங்களுக்கு இல்லை. எனவே அவர்களை சார்ந்தும் நாங்கள் இல்லை. அவர்கள் பின்னணியில் இல்லை. அம்மாவுடைய அரசை நாங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம், யாருடைய பின்னணியும் இல்லாமல். எனவே இதிலே எந்த அளவுக்கும் எல்லளவும் சந்தேகமில்லை. அணுவளவும் அவர்களை சார்ந்தவருடைய அந்த தலையீடு இல்லாமல் இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியை நாங்கள் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றோம்.